வணக்கம் நண்பர்களே. ஒருவேளை நல்மேய்ப்பர் கைது செய்யப்பட்டால், நல்மேய்ப்பர் என்று நான் யாரை குறிப்பிடுகிறேன் என்றால், வழி தெரியாமல் திணறி நிற்கும் ஒரு கூட்டத்தை அப்படி நிற்பது தமிழக மக்களாக நான் நினைக்கிறேன். இவர்களில் யாராவது ஒருத்தரையா நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகளை நோக்கி பரிதாபமாக பார்த்து கொண்டிருக்கும் தமிழக மக்களுக்கு ஒரு நல்மெய்ப்பராக நான் வருகிறேன் என்று வந்தவர் விஜய். இவர் கைது செய்யப்படும் அளவுக்கு ஏதேனும் குற்றம் செய்தாரா, தீய செயல்கள் செய்தாரா என்பது வேறு விஷயம். அப்படி முடிவெடுக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டால் அது அந்த ரசிகர்களை, அவரை கொண்டாடும் மனநிலையில் இருக்கக்கூடிய தொண்டர்களை தூண்டிவிடும் விதமாகத்தான் இருக்கும். ஏற்கனவே அவர்கள் பக்குவமற்று எந்த ஒழுக்கமும் கடைபிடிக்காமல் பொதுவெளியில் மிக அநாகரிகமாக நடந்து கொண்டார்கள், அதனால தான் 40 பேர் இறந்தார்கள் என்றெல்லாம் குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒருவேளை அந்த நல்மேய்ப்பர் விஜய் கைது செய்யப்பட்டால் நீங்கள் எளிதில் தூண்டப்படாத அளவுக்கு அமைதியாக இருங்கள். அமைதியாக இருங்கள்னா வீட்டில் இருக்குன்னு சொல்லலை, வீதிக்கு வந்துடாதீங்க. சமூக வலைதளங்களில் உங்களுடைய அறச்சீற்றத்தை வெளிப்படுத்துங்கள். சமூக வலைதளங்களில் பண்ணுறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எல்லா அரசாங்கங்களும், இந்த அரசாங்கம் என்றுமில்லை, எல்லோரும், நீதித்துறையும் சமூக வலைதளங்களை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். பெருவாரியான மக்களின் எழுச்சி என்பது அத்தனை சாதாரணம் அல்ல. சற்று பொறுத்திருங்கள். ஒருவேளை அவர் கைது செய்யப்பட்ட நாளிலிருந்து சிறிது நாட்கள் பொறுத்திருங்கள். சட்டத்திற்கும் நாம் சட்டப்படி நடப்பதற்கும், சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிற நாட்டில் சட்டப்படி சில அலுவல்களை நடப்பதற்கு நாம் அனுமதி அளிக்க வேண்டும். ஒரு எல்லை மீறி செல்கின்ற நிலையில் நம்மளுடைய கோபத்தை, அறச்சீற்றத்தை அறவழியில் காட்டலாம், தப்பில்லை. ஆனால் இங்கு அறவழியில் காட்டுவதற்கும் சில நிர்பந்தங்கள் விதிப்பார்கள். உங்களை நிர்பந்தித்து தூண்டிவிட்டு உங்களை உணர்ச்சி வசப்பட செய்து அதன் மூலம் விஜயை முடக்குவது தான் அந்த கைது நடவடிக்கையின் நோக்கமாக இருக்கும். ஆனால் நான் இப்போது சொல்வது, அவர் கைது செய்யப்பட போகிறார் என்பதற்காக நான் இதை சொல்லவில்லை. அதற்கான காரணங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன. காரணம், ஒவ்வொரு பத்திரிகையாளர் என்ற போர்வையில் விவாதங்களுக்கு, டிவி நிகழ்ச்சியில் விவாதங்களுக்கு வருகிறவர்களும் அவரை ஏன் எஃப்ஐஆரில் பேர் சேர்க்கவில்லை என்று கேட்கிறார்கள். புரிகிறதா? இதனுடைய நீட்சி எங்கு போய் நிற்கும்? அதனால தான் சொல்கிறேன், தயவு செய்து உணர்ச்சிவசப்பட்டு நீங்கள் வீதிக்கு வந்து விடாதீர்கள். உங்களுடைய அறச்சீற்றங்களை அறவழியில், இணையதளங்களில், சமூக வலைதளங்களில் காட்டுங்கள். வேண்டுமென்றால் என்னுடைய சேனலில் கூட நான் உங்களுடைய கருத்துக்கள் வெளியிடுறேன், ஒன்றும் தப்பில்லை. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் ஒரு விரும்பத்தகாத செயலை செய்து விடாதீர்கள். தொடர்ந்து பேசுவோம்.